டேய் அப்படியே வண்டியை திருப்பா. அப்படியே வா, இதோ திருப்புறேன். அட சந்திரன் மாமா, என்ன மாமா? ஏய் வாடிங்க. ரெஹனா நீ கிளம்பு, நான் மாமா கூட போறேன். இறங்குடி. வாடினா. ஐயோ, கடைசில எங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வேற என்ன நினைச்சேன்? என்ன தைரியம் இருந்தா ரவுடிங்களை அனுப்பி என் பையனை பயமுறுத்துவீங்க? இங்க பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தது விடு. லவ் லவ்னு சொல்லிக்கிட்டு என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காளே உங்க பொண்ணு, அவளுக்கு குழந்தை பிறக்கும். நான் சொல்ல வந்தது மாமா சொல்ல வந்தது அதுதான். அத நேரடியா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். எங்க முதலாளி சாதாரணமா வார்த்தையை விட மாட்டாரு. ரெட்ட குழந்தை பிறக்கும்னா பிறக்கும். இவளோட விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல வந்து வண்டியில இரு. வாடா வா. நிஜமா நான் சொல்ல வந்தது அது. மாமா சொல்ல வந்தது அதேதான். வந்து தொலைடா. நீங்க வாங்க. ரெட்டனா ரெட்ட கண்டிப்பா பிறக்கும். ஏய் வாடா. நான் சொன்ன மாதிரியே செய்வா முதலாளி. உன் வேலையை பாரு. டேய் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஒரு வீட்டுக்கு வந்து இப்படியா பேசுவாங்க? ரெட்ட குழந்தை பிறக்குங்கற கொஞ்சம் அதிகமாயிடுச்சுல. பின்னென்ன? அப்ப சிங்கிள் போதும். ஒத்த குழந்தை பிறக்கும். நீ வண்டியில ஏறா. ஸ்டாமினா பத்தி எனக்கு தெரியாது. நான் சொல்ல வந்தது இது இல்லைங்க. எடுடா வண்டிய. அப்பா தூங்கிட்டீங்களாப்பா? நீ தூங்காம நான் இது வரைக்கும் என்னைக்காவது தூங்கிருக்கேனா? அதுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு அப்படி கேக்குற? நீ என்ன சொல்ல வந்தியோ முதல்ல அதை சொல்லு. கோபப்படக்கூடாது. உன்கிட்ட நான் என்னைக்காவது கோவப்பட்டிருக்கேனா? அது இல்ல. அப்புறம் எதுக்கு அப்படி கேக்குற? சொல்லு. இது அந்த டீச்சரோட விஷயம். அந்த டீச்சர் ரொம்ப நல்லவங்கப்பா. டேய் அப்பு, தேவையில்லாம என் பிபி ஏத்தாத. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உன்னோட அப்பா அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே நான் தானே. டேய் நம்மளோட வாழ்க்கையில நாம மட்டும் போதும், புரியுதா உனக்கு? போதும் இருந்தாலும். டேய் என்னடா திரும்பவும் இருந்தாலும் நீ இழுக்கிற. ஆனா டீச்சர் சொன்னாங்கல்ல, நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த வருஷமே எனக்கு தம்பி பாப்பாவை தரேன்னு. எழுதுறா, அத வர சொன்னலா? எப்படி சொல்லாம இருப்பா? ஜெயபாலு, இப்ப நாம என்னடா செய்யறது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வாசக்டமி. வாசக்டமினா அத அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டோம்னா பிரச்சனையா இருக்காதுல்ல. ஜெயபாலா, இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்றது? அப்பா இந்த வாசத்தை மீனா. குட் நைட். குட் நைட். வந்துட்டானுங்க. வாசக்டமி பொண்ணாக்கு. வருமா? யோ ரொம்ப தம் கட்டாதியா, செத்துற போற. அடிக்கிறீங்கல்ல, அதுல மிக்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு கஷாயம் தரேன். டேய் அதடா. இந்தாங்க, 2 வேளை சாப்பிடுங்க. அப்பா காஃபி. நான் தான் போட்டேன்ப்பா. அட சூப்பரா இருக்குல்ல. நீங்க வா மகனே, இங்க வந்து நில்லு. இதெல்லாம் நீயும் கத்துக்க. ஏழை மக்களுக்கு தலைமுறை தலைமுறையா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற சேவை, நீயும் கத்துக்க. பிராந்திய கண்ணுல ஊத்துவீங்களா என்ன? அப்பா இது என்னப்பா? இது ஆலம்பேருன்னு சொல்லுவாங்க. இறங்க. நீங்க நில்ல. குடிக்கிறதுக்கா? ஐயோ இல்லைங்க, உடம்புல தேய்க்கிறதுக்கு. எப்ப பார்த்தாலும் அதுலயே இரு. அடுத்த ஆள் வரலாம். என்ன நோய்? காதல். இல்ல சக்கரை வியாதி. அதுக்கு இனிப்பான பொருளை சாப்பிடாம இருந்தா போதும். கிளம்பு கிளம்பு. முடியலையே. எழுந்துரு எழுந்துரு. சும்மா கோவப்படாதீங்க வைத்தியரையா. இதோ என் கைய பாருங்க. என்னது? இந்த காயத்துக்கு காரணம் நேத்துக்கு நீங்க பண்ண வேலைதான். இந்த காயம் குணமே ஆக கூடாது, இப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான மருந்து இருந்தா ஏதாவது கொடுங்க. நாசமா போக. உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பைத்தியமா? என்னது? ஒரு பக்கம் பார்த்தா காதல் கூட பைத்தியம் தானே வைத்தியரே. அது புரியணும்னா உடம்புக்குள்ள இதயம்னு ஒண்ணு வேணும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மருந்து ஏதாவது இருக்குமான்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். இங்க உட்காந்து நீ என்ன பண்ற? நீங்க தானே சொன்னீங்க இதெல்லாம் பார்த்து படின்னு. இதெல்லாம் பார்த்து படிச்சுனா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். போ. தரட்டுமா? எதை? மருத்துவ முத்தமா? ஹலோ, எப்படி இருக்கு? இப்பதான் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கீங்க. ஏய் முதல்ல போய் வண்டியை திருப்பி வை போ. நீ சொல்ற எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இனிமே ஊர்லயே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. அது அப்பா, இதுதான் மேத்யூ சார் சொன்ன சைக்கிளோட படம். ஓகே வா.
ஜெயபாலு, ஆ. இந்த சைக்கிள் கடையோட அட்ரஸ் எடுத்துக்கிட்டல? எடுத்தாச்சு. இடத்தோட பேரு மத்ராஸ்னு சொன்னாங்கல்ல? ஆமா இடத்தோட பேர் தான் கிடைக்கும். ஓகே அப்பு, அப்பா போயிட்டு வரேன். ஈவினிங் சைக்கிளோட வந்து பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒரு மரியாதைக்கு கேக்குறாரு, நீங்க பெரிய லிஸ்டா போட்டுறாதீங்க. போடா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க சீக்கிரமா வந்தாலே போதும். ஓகே, ஈவினிங் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணு. பாய் பா. பாய் பாய். மாமா, மாமா கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. மாமா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க மாமா. டீச்சர் தானே அது வர்றது. அடங்கப்பா, இந்த இம்ச பின்னாடியே வந்துட்டு இருக்கா. மாமா, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. நிறுத்தாம போய்கிட்டே. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கு. இவ என்னத்த முக்கியமான விஷயத்த சொல்ல போறா? எதுவும் இருக்காது, போய்கிட்டே இரு. ஜெயபாலு, கொஞ்சம் வண்டியை நிறுத்து. கத்திக்கிட்டே வரட்டும். மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லா ஸ்பீடா வராங்கன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிட போகுது. ஆக்சிடென்ட்டா? இவளுக்கா? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த ஜீப்பை உனக்கு கொடுத்துறேன். அப்படின்னா எல்லார்கிட்ட இருந்து என் நம்பரை வாங்கிட்டு ஒர்க் ஷாப் நம்பரை கொடுத்துடலாம்ல? அது எதுக்கு? ஏன்னா அதுக்கப்புறம் 24 மணி நேரம் ஒர்க் ஷாப்ல தான் இருக்கணும். அந்த அளவுக்கு பெஸ்ட் வண்டியில நீங்க எனக்கு என்னமா தர்றது? ஹலோ ஹலோ ஹலோ, கிடைக்காதுடா. நீ எங்க தேடினாலும் இப்படி ஒரு வண்டி கிடைக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. ஆனா டீச்சரை காணுமே. சந்தோஷம், 6 மாசம் கழிச்சு அறுவடை பண்ணிக்கலாம். டீச்சர் ரிட்டர்ன்ஸ். வரப்புல விழுந்து கால் உடைஞ்சிருப்பா, பார்க்கலான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்டா. நான் ஷார்ட்கட் வழியா வந்துட்டேன். ஆமா, மதராஸுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு உனக்கு என்ன? அங்கிருந்து வரும்போது எனக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்களா? என்ன வேணுங்க? ஒரு தாலி. ஜெயபாலு, வண்டி சும்மால வேணா, காசு தரேன். சரி சரி, இதுக்கான பதில் அவர் சொல்ல மாட்டாரு, நான் தான் சொல்ல போறேன். நீங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க டீச்சர். பணத்தை யாரும் பார்க்காம என் பாக்கெட்ல வச்சிருங்க, நான் தாலி வாங்கிட்டேன். ஐயடா, என் காசு அடிச்சு திருடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. உன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. சும்மா இல்ல, உங்க ஆசை நிறைவேறாம இருக்கு. உனக்கு பணத்தை தந்துட்டு என் ஆசை நடக்க வேண்டாம். அப்ப போ. எதுவுமே கிளியரா கேட்க முடியாம போயிடுச்சு. நீ அவகிட்ட என்னடா பேசுன? இனிமே இந்த மாதிரி நம்ம வழியில குறுக்க வந்தா அவளை அப்படியே அப்படின்ட்டு உண்மையாவா? ஆமாண்ணே. அப்பா, இனிமே எந்த பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி கேவலமா பேசக்கூடாது. போமா? போலாம். ஏய், தள்ளி நில்லுங்கடி. மாமா, என்னுடைய பெஸ்ட் விஷஸ் மதராசி ட்ரிப். உம்மா உங்க அம்மா கிட்ட குடுறி. நீ வேணா பாரு, மாமா திரும்பி வரும்போது என் கழுத்துல கட்டுறதுக்கு தாலியோட தான் வருவாரு. கண்டிப்பா. நிஜமா? எஸ், கம் இன். வாங்கம்மா, வணக்கம். உட்காருங்க. ஆறுமுகம் சார். மேடத்துக்கு ஒரு டீ கொடு. சரிங்க சார். மிஸ்ஸிங்கா? இல்ல சார், கிட்னாப்பிங். அப்படியா? கோவில் இல்லையா? ஆமா சார். அங்க உட்கார்ந்திருந்த கிளி ஜோசியக்காரன், பூஜாரி, நாதஸ்வரக்காரங்க எனக்கு நிச்சயமா தெரியும் சார். அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்கள திரும்ப பார்த்தா உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டுபிடிச்சு தரேன். அது நடந்ததுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க இவ்வளவு நாள் ஆச்சு. எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். என் ஹஸ்பண்ட நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்தாங்கம்மா, உங்க கான்டாக்ட் நம்பர் எழுதுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். போயிட்டு வாங்கம்மா. செக்யூரிட்டிக்கு போலீஸ் அனுப்பணுமா? வேண்டாம் சார். சரி, போயிட்டு வாங்க. நிறுத்து, நிறுத்து.
சீக்கிரம் போ 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 ஜெயபாலு, இது நம்ம ஊர் இல்ல, வெளியூர். கேட்டுட்டு போறதுல எந்த தப்பும் இல்ல. நிறுத்து 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 நிறுத்து. வண்டியை பின்னாடி எடு. வழி விசாரிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அண்ணே, என்ன தம்பி மதராசி. அண்ணே என்னென்ன சொன்னீங்க? ஐயோ, நான் அண்ணே. எங்க வழி கேட்டேன். அண்ணே, நான் வழிதான் கேட்டேன். எடியா ஐயோ, யாரை கேட்டேன்? அண்ணே, நான் வழிதான் கேட்டேன். எங்க போறீங்க நீங்க? சொன்னா கேளுங்க. எவனாவது கேட்கறானா? வண்டி ஐயோ, எங்க வந்தீங்க? என்னையா இது? ஐயோ, ஐயோ, வழி. ஐயோ. அண்ணே, மதராசுக்கு எந்த வழியானே இந்த வழியா தானே போனோம். அப்ப ஏன் ஐயர் கல்றா டேய். ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஏய், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. வண்டி எடு. இதெல்லாம் வச்சுட்டு சை. ஏய் ஓல்டன் 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 இங்க தான் இறங்கு பாருப்பா. இறங்கு. மெதுவா இறங்குங்கப்பா. இறங்குப்பா. இறங்கு. மெதுவா. அப்படியே இறங்கு. ஹலோ ஆ, ஹலோ மேல, ஹலோ, ஆ. இங்க வாங்க. மெட்ராஸ் எங்க? அங்க நாங்க வண்டி ஏறின இடம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த ஜங்ஷன் தான் மதராசி. ஓஹோ, அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? நீ தான் ஏமாளியாச்சே. யார் ஏமாளி? நீ தான் வேற யாரு? ஏய், என்ன? ஏய். ஏய், ஆ, ஏய். அண்ணே, என்னண்ணே? என்னடா, என்ன? ஆ, ஏய், அப்படியே சங்க அறுத்து கீழே இருக்கிற நோக்கி அறுத்துருவேன். அண்ணே. ஒழுங்கா போய் சேருவ. நீ சொன்ன வாசட்டமி டாக்டர் இவர்தானே? வாங்க. என்ன நொங்குன்னு ஏதோ சொன்னா? அது இந்த மதராசுங்கிறது நம்ம வழி கேட்டோம்ல, அதுக்கு பக்கத்துல ஏதானா? என்னெல்லாம் சொன்னீங்க? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவணும். இப்போ என்னாச்சு? நொங்கு கிட்ட கத்தி வந்து ஜெய், சங்க அறுத்து 2 நொங்கையும் போடா.